பக்கம் அவர் கையை நீட்டினார்னா காரைக்காலில் சனீஸ்வர கோயில் இருக்குது. இந்த பக்கம் கையை நீட்டினார்னா வேளாங்கண்ணி மாதா கோயில் இருக்குது. அவர் சென்டரில் முஸ்லீம் ஒரு கோயிலை ஏற்படுத்தியிருக்கிறார். இதுக்கு ஒரு பெரிய உதாரணம், எந்த விதமான மத பிரச்சனைகளும் இல்லாமல் மத நல்லிணக்கணத்தோடு வாழணுங்கிறது ஆண்டவருடைய ஒரு குறிக்கோளாக இருக்குது. அதுக்கு நாகூர் ஆண்டவர் மாணிக்கப்பூர்லேருந்து பிறந்து இப்படியே இங்கே தஞ்சம் அடைந்திருக்கிறார். வந்த வழிகளெல்லாம் அவருடைய அற்புதங்களும் அவருடைய கிராமத்துன்னு சொல்லப்படக்கூடிய அவருடைய அந்த ஞானம் வெளிப்பட்டது. அந்த அடிப்படையில் அவர் தஞ்சாவூர் வழியாக வரும்போது தஞ்சாவூருடைய மகாராஜா அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை கிடைத்தது. அவருக்கு ஏற்கனவே ஒரு பிணி இருந்தது. செய்வினைன்னு சொல்லக்கூடிய அந்த பிணி அவருக்கு காலில் வைக்கப்பட்டிருந்தது. அவர் கால் முடியாத ஒரு நிலையில் இருந்த ஒரு சூழ்நிலையில் பல வைத்தியங்களை அவருக்கு பண்ணியிருந்தும் அது குணமடையாமல் நாகூர் ஆண்டவராகிய அவர்கள் அந்த வழியாக வரும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிப்பாயி யாரோ ஒரு விசேஷமான ஒரு அற்புதமான ஒரு ஞானி வர்றாருன்னு சொல்லப்படுது. அவரையும் கூப்பிட்டு நம்ம மகாராஜாவுக்கு காமிச்சா அவருடைய பிணி நீங்குமேங்கிற அந்த அக்கறையின் அடிப்படையில் அவரை அந்த சிப்பாய் அழைத்து கொண்டு மகாராஜாவிடம் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். சேர்க்கும்போது அந்த அரண்மனையை இந்த நாகூர் ஆண்டவர் சுற்றி பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய புறா என்று சொல்லக்கூடிய அந்த பறக்கக்கூடிய புறாக்களில் காலில் ஒரு ஊசி குத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதை குறிப்பாக அவர் அதை பிடித்து கொண்டு வர சொல்லும்போது அந்த ஊசியை உருவும்போது அவருடைய காலில் உள்ள அந்த பிணி குணமடைந்தது. அவர் மகாராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டார். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். எனக்கு ஒன்றுமே வேண்டாம், நான் நல்லதுக்காக வந்தவன், நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்காக நான் வந்தவன், எனக்கு காசோ பணமோ தேவையில்லை, என்னுடைய அற்புதங்களை இறைவன் மூலியமாக நான் சேர்ந்து காட்டிக்கிட்டு வர்றேன், அதில் இது ஒன்று, இறைவன் நாடி இருக்கிறான், இது உங்களுக்கு குணமடையணும் என்று, அதனால் நான் வருகிறேன் என்று அவர் அங்கிருந்து கிளம்பி இங்கே வந்துட்டார். இங்கே வந்து தஞ்சம் புகும்போது இங்கே வந்து அவர் அமரும்போது இது அந்த மகாராஜாவுடைய கோட்டை, இது அவருடைய நஞ்சை புஞ்சன்னு சொல்லக்கூடிய இது அவருடைய இடம். இந்த இடத்தில் வந்து அமரும்போது இவருக்கு மீண்டும் அந்த தஞ்சாவூர் மகாராஜாவுக்கு நம்ம இடத்துல தான் அந்த நாகூர் ஆண்டவருங்கிறவங்க அமர்ந்திருக்கிறாங்க, இங்கே தான் தஞ்சம் புகுந்துருக்கிறாங்க, அதனால் ஒரு முறை அவரை போய் பார்க்கலான்னு சொல்லி மீண்டும் மகாராஜா இங்கே வர்றாங்க அவங்கள பார்க்க. அப்போ பார்க்க வரும்போது இதுவும் என்னுடைய இடம் தான், உங்களுக்கு உப்பவும் கேட்குறேன், உங்களுக்கு என்ன வேணும், நான் எதுவும் ஏதாவது செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சில குறிப்பிட்ட இடங்களை அவருடைய கோலால் காட்டினார். அதை மகாராஜா அவர்கள் பட்டா போட்டு அந்த இடத்தை கொடுத்து விட்டார்கள். கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் ஆண்டவருடைய நினைவாக இந்த பெரிய மனாரான்னு சொல்லக்கூடிய ஒரு கோபுரத்தை எழுப்பினார். இவர் தன்னுடைய கோட்டையிலிருந்து அதை பார்த்தா அதை கும்பிடணுங்கிற ஒரு நோக்கத்தில் செய்யப்பட்டது. அந்த வெளியே இருக்கக்கூடிய அலங்கார வாசன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பெரிய மனாரா, அவர் அங்கிருந்து கோட்டையில் ஒவ்வொரு நாளும் காலையில் அதை பார்த்து கும்பிடுவார். அதுக்காக கட்டப்பட்ட அந்த மனாராக்கள். அதுக்கப்புறம் நிறைய காரணங்களால் நிறைய இடங்கள், நிறைய கோபுரங்கள், நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டுகள், ஒவ்வொரு மக்களுக்கு ஒவ்வொன்று நடக்க இந்த நாகூரில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டுகள் வந்திருக்குது. ஜாதி பேதம் இல்லாமல் எல்லா மக்களாலையும் இங்கே செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக சொல்லப்போனால் தங்க கலசம், அது ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தது. அதுக்கப்புறம் அவருடைய கேட்டு, செம்பு கேட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டு, அது ஒரு பழனியாண்டு பிள்ளைங்கிறத பிள்ளை ஜாதியால் செய்யப்பட்டது. இன்றைக்கி எவ்வளோ வசதி படுத்தர்கள் முஸ்லீம்களில் இருந்தாலும் இன்றும் சென்னையிலிருந்து அந்த பழனியாண்டு பிள்ளை அவர்களுடைய மூலியமாகத்தான் ஆண்டவருக்கு அந்த ஃபஸ்டிவல் டைமில் உருசுன்னு சொல்லக்கூடிய அந்த கந்துரி காலங்களில் அங்கிருந்தே அவருக்கு மேலே போடக்கூடிய போர்வை, அந்த சந்தனம் பூசக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் அந்த போர்வை இன்னும் பழனியாண்டு பிள்ளை குடும்பத்திலேருந்து தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து அது போடப்படுகிறது. இப்படி ஜாதி பேதம் இல்லாமல் இங்கே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நினைவு சின்னமாக இருக்கிறது. அதனால தான் எல்லா மக்களுமே இங்கே விரும்பி எப்போதுமே வந்து கொண்டே இருக்கிறார்கள்.
குறிப்பாக சீசனில் மட்டும் இல்லை, நாகூருடைய ஃபெஸ்டிவலில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளுமே இங்கே அதிகமான கூட்டங்களை பார்க்கலாம். அதில் எல்லா கேஸ்ட்டுகளும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினையை பார்க்கலாம். அதனால் அந்த ஆண்டவர் வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இங்கே அமைச்சு சில இடங்களை தேர்ந்தெடுத்து வந்து அமர்ந்திருக்கிறார். இந்த பக்கம் அவர் கையை நீட்டினார்னா காரைக்காலில் சனீஸ்வர கோயில் இருக்குது, இந்த பக்கம் கையை நீட்டினார்னா வேளாங்கண்ணி மாதா கோயில் இருக்குது, அவர் சென்ட்ரலில் முஸ்லீம் ஒரு கோயிலை ஏற்படுத்தியிருக்கிறார். இதுக்கு ஒரு பெரிய உதாரணம், எந்த விதமான மத பிரச்சனைகளும் இல்லாமல் மத நல்லிணக்கணத்தோடு வாழணுங்கிறது ஆண்டவருடைய ஒரு குறிக்கோளாக இருக்குது. அதுக்கு இந்த மாவட்டம் தான் 3மே அமைஞ்ச ஒரு மாவட்டம் இந்த உலகத்தில் வேர்ல்டில் எங்கேயுமே கிடையாது. இந்த பக்கம் சனீஸ்வரன் கோயில், இந்த பக்கம் வேளாங்கண்ணி, இந்த பக்கம் நாகூர் ஆண்டவர் தர்கா. அதனால் அவர் பெரிய ஒரு விசேஷமான ஒரு கோயில் இது, தர்கான்னு சொல்லப்படக்கூடிய கோயில். அதனால் ரொம்ப விசேஷமாக ஒவ்வொரு நாள், நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இந்த கோயிலில் இருக்கிறேன். என்னுடைய அப்பா வந்து முதலாக கடை வைத்தவர். அவர் அப்பா கடையில் 7 வயசுலேருந்து நான் வந்து என்னுடைய காலங்களை நான் இங்கேயே கழிச்சிருக்கிறேன். பல நாடுகள் சென்றிருக்கிறேன். ஆனால் திரும்பி என்னமத்தில் நாகூர் ஆண்டவர் இங்கேயே கூட்டிகிட்டு வந்துடுவார். எனக்கு சொந்த கடை இருக்கிறது. நானும் இந்த என்னுடைய காலங்களை இப்படியே ஓட்டிகிட்டு இருக்கிறேன். நல்ல வியாபாரங்கள் நடக்குது, நல்லா இருக்கிறேன். ஆண்டவர் புண்ணியத்தில் எந்த குறைகளும் இல்லை. வணக்கம்.